தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒற்றுமையை பேண முடியாது என்று நாங்கள் கேட்கிறோம். அந்த தீர்வு திட்டத்தை கிழித்தெறிந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவர்களுடன் நாங்கள் இப்பொழுது நம்பி இருப்பது எனக்கு பரத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. சர்வதேச விசாரணை நடந்தது. அதனுடைய முழுமையான அறிக்கை செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ஜெனீவாவிலே வெளியிடப்பட்டது. இன்றைக்கு இதுவரைக்கும் உலகத்திலே நடந்து முடிந்த மிகவும் தரம் உயர்ந்த ஒரு சர்வதேச விசாரணை. இந்த மகேஸ்வரன் திருமதி மகேஸ்வரனுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு எம்பி பதவியை கொடுத்ததுக்கு காரணம் நீங்கள் சண்டை படிச்சபடியா தானே, ஒரு 6 ஓட்டு 7 ஓட்டாதானே. அப்ப நீங்கள் தானே இந்த பிரச்சனையை நீங்கள் சொல்லவில்லை. அந்த தீர்வு திட்டத்தை சின்னாபின்னமாக்கியது ரணில் விக்ரமசிங்க. அவர் இந்த அரசியல், இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் தீர்வு தேவை என்று அவர் உணர்ந்திருந்தால் அவர் அன்று அமைதியாக இருந்திருப்பார், கிழித்தறிந்திருக்க மாட்டார். நாம் பொறுமையாக இருக்க முடியாது. அதாவது 78ஆம் ஆண்டு இந்த அரசியல் தீர்வு அரசியல் சாசனம் இல்ல இல்ல நீங்க பொறுமையான அதான் கேள்விதான். அது இந்த கேள்வி கேட்டு நீங்களே சொல்லல ரணில் கிழித்து இருந்தார் என்று உங்களுக்கு நல்ல பேச வந்த விட அடுத்து ஒவ்வொரு அதான் ஒவ்வொரு கதைங்கப்பா ஒரு பிரச்சனை நீங்க ஸ்டாப் வைக்காதீங்க. நீங்கள் பொறுமையாருங்கள் மக்களை சொல்லுகிறீர்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பொறுமை காக்க முடியாமல் எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றா நாங்கள் கடந்த ஒரு காலத்தை நம்ப முடியாத நிலையில் சகல காலத்திலே மேமாற்றப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இறுதியான ராஜேந்திரன் அவர்கள் என்ன நகர போறது, நாளைக்கு ரணில் விக்ரமசிங்க வெளியில பிடிச்சு விட்டுட்டு மைத்திரியும் மைந்தையும் சேர்ந்து அரசாங்கம் அமைக்க போறார்கள், அவ்வாறு அமைத்தார்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அதால் எங்களால் பொறுமையா இருக்க முடியாம இருக்கு. அரசியல் அமைப்பை பற்றி விளங்கப்படுத்திக்கணும். அது கடைசியா 2 பேர்த்த கதையின்படி இதுல 2 மாதம் பொறுங்க, நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம் அந்த மாதிரி கேள்வி கேட்டால் சில விஷயங்களை நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் 60 வருஷம் பே காட்டப்பட்டுட்டோம். இன்னும் 2 மாதம் பொறுக்க சொல்றோம். கேள்வியை கேளுங்கோ, கேட்க வேண்டாம்னு சொல்லல. பதில் சொல்ல முடியாவிட்டால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது, இதுக்கு சொல்ல முடியும் சொல்லி நான் பதில் சொல்லுவேன். சரியா? கேட்க வேண்டாம்னு ஒருவரும் சொல்ல இல்ல. அப்படியே கேள்வியை கேளுங்க, முழுமையான கேள்வி நீங்க கேளுங்க. உங்களை கேள்வி கேட்காமல் தடுத்ததாக சொல்ல வேண்டாம். கேள்வியை முழுமையா கேளுங்க. என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். முதல்ல நீங்க கேள்வியை கேளுங்க, அதுக்கு பிறகு நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கேள்வி என்ன சொன்னா சரி, 60 வருஷம் நாங்க பொறுத்துட்டோம், இப்படியே ஒரு தரம் தீர்வு தருவோம் போயிட்டோம். இன்னும் 2 மாதம் தானே இருக்குது, 2 மாதம் நாங்கள் பொறுப்போம். 2 மாதம் முடிஞ்ச பிறகு இதுல அவங்களை பே காட்டிட்டான்னு சரி நல்லதா சொன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல தீர்வு வந்துடுது. 2 கிடைக்கல என்று சொல்லி பே காட்டப்பட்டுட்டோம்னு சொன்னா ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்ப இருக்கிற நல்லாட்சி அரசாங்க ஜனாதிபதி தான் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து அங்க யுத்தத்தில் இருந்தவர். அவர்கிட்ட ஒருவித எழுத்து மூலம் ஒன்றும் இல்லாம ஒரு சிங்கள ஒரு பெரும்பான்மை இனத்தவர்கிட்ட நாங்க வாய் மூலம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நாங்கள் இருந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்ல கேட்டு தான் இவ்வளோத்தையும் நடத்தி கொண்டு போறோம். சரி, இவ்வளோ 2 மாதம் பொறுப்போம். 2 மாதம் முடிஞ்சு எங்களை அவர்கள் பே காட்டிட்டேன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி என்ன செய்ய போறீர்கள்? ஐயோ எங்களை பே காட்டிட்டாங்க, நாங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் அரசியலில் இருக்க போறீர்களா? 2 மாசத்துக்கு பிறகு காய்க்க போறீங்க. அதை எங்களுக்கு தெளிவாக சொல்ல வேணும். அது முதலாவது விஷயம். 2வது விஷயம் அரசியல் அமைப்பை உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சில பிள்ளை மூன்றாவது விஷயம் நாங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அது அரசியல் அமைப்பு பற்றி நான் கேட்கல, அதுக்கு சொல்லினோம். மற்றது அரசியல் கைதிகள் இன்றைக்கு தற்போது 162 பேர் அரசியல் கைதிகள் இருக்கணும். அதுல 23 பேரை புனர்வாழ்வுக்கு இப்ப விட்டுருக்காங்க. அதுலயும் 2 பேர் 10 வருஷமா அரசியல் கைதிகளா இருந்து பிறகு இப்ப விடுபட்டு புனர்வாழ்வுக்கு அனுப்ப போறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் சிறையில் அரசியல் கைதியா இருந்து திருப்பி புனர்வாழ்வு என்று சொல்லி 10 வருஷத்துக்கு திருப்பி புனர்வாழ்வு அமைக்க போறோம்னு காய்ச்சி கொண்டிருக்காங்க. சரியான தெரிவு செய்யாது. ஆனா சேம் டைம் ராணுவத்தில் இருந்த 4 பேரை விடுவிட்டு இருக்காங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா 10 வருஷம் ஒருத்தன் அரசியல் கைதியா இருந்து திருப்பி புனர்வாழ்வுக்கு போய் அவனோட லைஃப் போகுது. ஆகவே இப்ப ஒருத்தன் குற்றம் செய்தால் ஒரு குற்றத்தை செய்து இவர் லோயர் தானே குற்றம் செய்தால் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது.
பலர் சர்வதேச விசாரணை வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச விசாரணை நடந்தது. அதனுடைய முழுமையான அறிக்கை செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ஜெனீவாவிலே வெளியிடப்பட்டது. இதுவரைக்கும் உலகத்திலே நடந்து முடிந்த மிகவும் தரம் உயர்ந்த ஒரு சர்வதேச விசாரணை. போன சொன்ன நீங்கள் அரசாங்கம் ஏதோ செய்யுது, அது சரிவராவிட்டால் எங்களை அவர்கள் ஆளாதபடி நாங்கள் செய்வோம் என்று சொல்லி போட்டு 2 மாசத்துல இன்டரிம் ரிப்போர்ட் வேற இருக்கு. அதுக்கடையில மக்களை திரட்டி எழுதுன்னு சொல்லி வீதியில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்களே, என்ன பொறுப்பான செயல் சர்வதேச மக்கள்கிட்ட கேட்காதா இல்லையா? இதை நாங்கள் இரவிரவா இருந்து 3 பேர் நாங்கள் இருந்து பகலுக்கு இடிச்சு சொன்னாங்க. மாட்டு வழி நீங்க சொல்லுங்க, மாட்டு வழி என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க கேட்டாங்க. ஒரு மாட்டு வழி சொல்ல தெரியல. உங்களுக்கு என்ன மாற்று வழி? நாங்க செய்யற வழி, நாங்க சொல்ற வழி என்ன மாற்று வழி இல்ல. இது மாற்று வழி இல்ல. நாங்க சொல்லுகிற நான் கேட்டேன், இதுவரைக்கும் போனதுல என்ன தவறு நடந்திருக்கு இப்ப உங்களுக்கு? ஜனாதிபதி சொல்றார், இவர் சொல்றார், அவர் சொல்றாரு, தயவு செய்து எங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஜனாதிபதி சொல்லுவார், எனக்கு தெரியும். ஜனாதிபதி சில காரணங்களுக்காக சொல்லுவார், சில வேளை அவர் உண்மையாக நம்பி சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லிவிட்டார்ன்றதுக்காண்டி அதுவே இல்லை இங்க நடக்க போறது. கேவலம் ஐக்கிய தேசிய கட்சி கிடைச்ச வாக்கு மாட்டு வழி சொன்னாக்களுக்கு கிடைக்கலையே. டக்ளஸ் கிடைச்ச வாக்கு மாட்டு வழி சொன்னாக்களுக்கு கிடைக்கலையே. யாழ்ப்பாணத்துல கூட கிடைக்கலையே. கேவலம் அங்க சென்றாம கிடைச்ச வாக்கு கிடைக்கலையே. அப்ப மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவை விட அந்த மாற்று வழியை நிராகரித்தது மிக மிக தீர்மானமான ஒரு தீர்ப்பு. அந்த ஜனநாயக தீர்ப்புக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்க வேண்டாமா? எங்களுக்கு அந்த வாசம் கொடுக்க மாட்டீங்களா? 2 மாசம் தானே கேட்டாங்க, 2 மாசம் தானே கேட்டாங்க. வீதியில மக்களை இறக்கி போராடுறதுக்கு முன்னால அந்த 2 மாசம் கொடுக்கல. அது 30 வருஷம் போராடி போட்டு என்னத்தை கண்டு போட்டு இருக்கிறோம். சரி, நீலந்திரி பற்றி சொன்னீங்க, அவதலிங்க பற்றி சொன்னீங்க. எங்க 2 பேர் மண்டைக்கு, எங்க 2 பேர் மண்டைக்கு. அப்ப இது எல்லாத்தையும் துளைச்சி போட்டு தானே நிக்கிறோம். அதுக்கு பிறகு பொறுக்கலாம் சுமந்திரனையும் கொள்ளுங்க, அவரையும் கொள்ளுங்க, இவரையும் கொள்ளுங்க. என்ன செய்ய போறீங்க? அதுக்கு பிறகு சுமந்திரன் ஈடுபடுறாரு இதுல, அவரை கொள்ளுங்கன்னு சொல்றீங்க. இப்ப துரோகி என்ன சொல்றீங்க? அவதலிங்க துரோகி என்ன கொண்டு நீங்க, திருச்செல்வத்தை துரோகி என்ன கொண்டு நீங்க. அதுக்கப்புறம் என்னதை கண்டுபிடிச்சிட்டீங்க? அதுக்கு பிறகு தோக்குறதுக்கு யார் காரணம்? தோக்குறதுக்கு யார் காரணம்? சமஷ்டி என்று வெளிப்படையாக சொல்லி போட்டுட்ட போது ரணில் தோத்ததுக்கு காரணம் யார்? ஆனபடியா இப்ப நாங்கள் பின்னோக்கி பார்த்து அதை இதை கேட்டு நிறைய பேர்ட்ட பிள்ளைய கண்டுபிடிக்கலாம், எங்களையும் பிள்ளைய கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. பழைய பாடங்களை நாங்கள் பொதுவாக கற்றுக்கொள்ள வேண்டும், குற்றம் காண்றதுக்காக கற்றுக்கொள்றது இல்லை. நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை இழந்தோம், இன்னொரு சந்தர்ப்பத்தை இழந்தோம், இன்னொரு சந்தர்ப்பத்தை இழந்தோம். இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது, இழக்க கூடும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இழந்து விட்டோம் என்று தீர்மானிக்கிற வரைக்குமாவது ஒரு அவகாசம் கொடுக்கணும்னு கேட்கிறோம்.